அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஐயா, நேற்று ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் பேசணும். நேற்று ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் நிறைய விளக்கம் சொன்னீங்க. ஜோசிகார்கிட்ட போய் கேள்வி, எனக்கு அந்த வேலை இல்லை. நேற்று சொன்னீங்க, பேசுனீங்க. அதுக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி அப்பவே வந்தது. இந்தம்மா, ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் ஜோசிகாரங்கிட்ட கேட்டினா ஒரு பத்திரிக்கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவான். அதை பிரேம் போட்டு வச்சுக்கின்னு பார்த்துக்கினே இருக்கலாம். ஏன்னா வேலை அது இல்லை. அது நீங்கள் சொன்னீங்க ஐயா. அப்போ அந்த முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மட்டும் நாம் அந்த நேரத்தில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஐயா? முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தன்றது அதை விட நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4லேருந்து 6க்குள்ளே, 6லேருந்து 7க்குள்ளே நல்ல முகூர்த்தம். அதனால் அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மாதிரி தடையில்லாத நேரம் அதுன்னு அதுக்கு சொல்கிறோம். இன்னொரு கேள்வி, நேற்று பேசும்போது நம்ம அந்த இறந்தவர்கள் கால் கட்ட விரல் கட்டுறது பற்றி சொன்னீங்க. அப்புறம் இறந்த உடலுக்கு அந்த 6 அடி மனிதனுக்கு கட்டுறது பற்றிலாம் விளக்கமாக சொன்னீங்க. அப்போது இறந்தவருக்கு அந்த கடைசியாக கேட்குற அந்த நாதம் சங்கநாதம், அப்புறம் அப்படியே அந்த ஹரிச்சந்திரன் பாடலமும் அவருக்கு பாடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க ஐயா? என்னது? இறந்த உடனே சரி, அந்த சங்குநாதம் எவ்வளவோ இசைக்கருவி இருந்தாலும் அந்த சங்குநாதம் தான் இசைப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் பாடுவாங்க சபதிகள். இதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? ஒரு உள்ளுக்குள்ள ஓசை இருந்தது, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஊருக்கு சொல்கிறதுக்காக சங்கு சேமக்கலம் வச்சு அடித்தாங்க, மோளம் வச்சு அடித்தாங்க. சுடுகாட்டுக்கு போனால் அங்கே போனால் கூட துட்டு குத்துட்டு தான் உள்ளே போகணும். மரணத்தில் கூட கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரன் கோயிலை வச்சு அங்கே அந்த கட்டணம் வச்சுட்டு உள்ளே போகணும். ஹரிச்சந்திரன் பொண்டாட்டிக்கே ஹரிச்சந்திரன் கேட்குறான். புள்ள செத்து போய்க்குது, புள்ளன்னு தெரியாது, பொண்டாட்டின்னு தெரியாது, பொண்டாட்டிக்கிட்ட கூலி கேட்குறான். ஏன்னா ஊரா மூட்டை இடத்துல போய் சும்மா பொறிக்கக்கூடாது. அதனால் செத்தா கூட காசு கொடுக்கணுன்றதுக்காக தான் சொன்னோம். செத்தும் கொடுத்தோம், சீத காசின்னும். அதனால் அந்த ஹரிச்சந்திரன் கோயிலில் அந்த கட்டணம் வச்சா தான் உள்ளே விடுவோம். உன்னை இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நின்றுவான். அதனால் வச்சுக்குதுமா. இது பொதுவான கேள்வியா நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இந்த நீங்களும் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, இந்த மாதவிடாய் காலத்தில் பாடம் பண்ணலாமா? மாதவிடாய் காலத்தில் பண்ணக்கூடாது அப்படி நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இது பொதுவான கேள்வி. இது பண்ணக்கூடாது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். மாதவிடு நேரத்தில் பாடம் பண்ணிங்கன்னா பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால் மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணக்கூடாது. 4 நாளைக்கு பாடம் பண்ணக்கூடாது. அப்புறம் தான் 5ஆவது நாள் தான் பண்ணணும். அந்த மாதவிடு பீரியடில் நீங்கள் பாடம் பண்ணிங்கன்னா அதிகமான உஷ்ணம் ஏறி பீடிங் போக ஆரம்பிச்சு. அதனால் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் நான், பெண்கள் மாதவிடு பீரியடில் பாடம் பண்ணாதீங்க, 4 நாளைக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். போன பௌர்ணமிக்கு ஃபஸ்ட் உபதேசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு வரேன். சரி, ஒரு சீடனுடைய கடமை என்னென்னா குருவை மதிக்கணும். அப்படின்ற முறையில் நான் உங்கள் போட்ட ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டி வச்சுருக்கிறேன். தனி ரூமை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு அகல் விளக்கை ஏற்றி முதல்ல வத்தி ஏற்றி காமிச்சிட்டு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு யோகா பண்ணுவேன். ஒரு 20 நாள் எனக்கு யோகா கை கொடுக்கல. என் மனம் போன போக்கெல்லாம் விட்டேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காருவேன். மனம் எப்படி போகுதோ அப்படி விட்டுட்டு போயிட்டு யோகா கை கொடுக்கல. சரி, எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு ஒரு நாள் உட்காந்து தன்னை மறந்து பண்ணக்குள்ள ஒரு 20 நிமிஷம் என்னுடைய சுயநினைவை ஏந்தேன். அந்த சமயத்தில் மூலாதாரத்தில் அப்படியே டக்குன்னு கரண்ட்டு சேக்கடிக்க மாதிரி ஆடிச்சு. அப்புறம் பின்னாடி அந்த முதுகு தண்டில் மட்டும் கரண்ட் ஏற்கிற மாதிரி ஈர்த்துச்சு. அது ஒரு 20 நிமிஷம் தாங்க ஐயா நீடிச்சு. அதுக்கு மேலே முடியல. அது என்னன்னு தாங்க ஐயா கேட்குறேன். அது அப்படி தான் காற்று ஏறும். சரிங்கய்யா. அதுதான் குண்டலின்றது. சரிங்கய்யா. அது முதல்ல அப்படி தான் ஏறும், அப்புறம் மூச்சு வரைக்கும் ஏறும், அப்புறம் புருவ மைய வரைக்கும் வரும். சரிங்கய்யா. அது முதல்ல ஏறி 4 அடிகள் தான் வரும். 1 மாதத்தில் 2 மாதத்துல அது வந்துடாது. சரிங்கய்யா. அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, கடவுள் விஷயம். சரிங்கய்யா. பிறவியாக அலைஞ்சு தேடி தான் மகான்கள் வந்தாங்க. சரிங்கய்யா. நம்மளும் இது கிடைச்சிருக்குது, இதை விடாமல் அதில் பயணம் பண்ணி சரிங்கய்யா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அது வரைக்கும் நமக்கு வாங்கிக்குவோம். சரிங்கய்யா. அதனால் பயணம் பண்ணுவோம். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறோம். ஆமாம்.
அது எப்படி சாமி உணர்வது? அது எப்படி உணர்றதா? என்ன சாமி சொல்லலாம்? மூச்சு உனக்குள்ளே ஓடுது, எப்பயா பார்த்துக்கிறியாதா? பார்த்தியா? ஆனால் ஃபீல் பண்ணுறல, ஃபீல் பண்ணுறியா? அது கூட இந்த பாடம் வாங்கினது அப்போ தான் நீ ஃபீல் பண்ணியிருப்பேன். உள்ளுக்குள்ளே ஓடுது, அது வரைக்கும் அது ஓடினது இது வரைக்கும் தெரியாது. அப்போது இறைவன்றவனை கல்லுக்குள்ளே இருக்கிற நெருப்பு மாதிரி தான் இருக்கிறான். உனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் அந்த கல்லுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா கல்லை எடுத்து உராசிப்பார். உராசினா அந்த கல்லுலேருந்து எப்படி நெருப்பு வருதோ அந்த மாதிரி உனக்குள்ள கேள்வி வந்து நீ உன்னை துருவி போனோன்னா எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்க இறைவன் முதல்ல உனக்குள்ளே வந்து நிற்பான். இப்படி தான் பார்க்க முடியுமே தவிர இவர் படத்தை காட்டுற மாதிரி ஃபோனில் எடுத்து காட்ட முடியாது. இது அனுபவமாக உணர்றது இது. ஏன்னா அனுபவித்தவங்களுக்கே சில விஷயங்களை வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது. அனுபவித்தவங்கள ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கினாங்க, அந்த வலியை எப்பா ஆரம்பித்த நாள்லேருந்து பெற்றுக்கிற வரைக்கும் இவ்வளோ வலி இருந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அனுபவிச்சவங்க அவங்க தானே, சொல்லவே முடியாது. அப்போ அனுபவிக்கிற விஷயத்தையே நம்மளால் வார்த்தையில் வெளிப்படுத்த முடியலன்னா உணரக்கூடிய ஒரு பொருளை உணர்ந்தாதான் புரியுன்ற ஒரு பொருளை எப்படி வார்த்தையில் எப்படி விஷுவலாக பண்ணவே முடியாது. அப்போது இறைவனாலே நான் அனுபவித்தா மட்டும்தான் எனக்கு உணர முடியும். அதுக்கு தான் அந்த இன்பத்தை என்ன சொன்னால் சிற்றின்பம்னு ஒரு இன்பமும் பேரின்பம்னு ஒரு இன்பமும் வச்சான். ஏன் இன்பம் 19 சொல்லிட்டு போக வேண்டியதானே? இங்கே நீ சிற்றின்பத்தில் எதை அனுபவிக்கிறியோ அது எந்த கன நேரம் வரைக்கும் இருக்குதோ அந்த ஒரு பொருள் எப்படி இருக்குன்னா இந்த கன நேரத்தில் முடிகிற விஷயம் உன் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தொடரப்போகுது. அப்போ இதை நீ சுவைச்சு இதிலே நீ இன்பம் மயங்கிடாதப்பா, இதை விட ஒரு பெரிய இன்பம் மேலே ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிக்கோ. ஆனால் அதை பிடிச்சா காட்ட முடியாது, நீ உணரலாம். அந்த உணரும் போது என்ன வரும்? கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும், கண்ணு கலங்கும், எதுக்குமே அழையாத அந்த கல் நெஞ்சம் அந்த காட்சியை காணும்போது கல்லும் கசிந்து உருகுன்னு பெரியவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த நிலையை அவங்களால உணர முடியும். ஒருத்தர் 7வது பாடம் வாங்கினார், அவர் 1.5 வருஷமாக பண்ணியிருக்கிறாரு, ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ண எனக்கு சொன்னார், சாமி இந்த மாதிரி நான் ஆசிரமத்துக்கு வரேன், நீங்களும் வந்துடுன்ட்டேன். அப்போ ஆசிரமத்துக்கு வந்தோன்னே ஐயா ரூமில் சொல்கிறேன், எப்படி பண்ணுறீங்க பாடம் அப்படின்னு. அப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணினுக்கிறேன் அப்படின்னாரு. இந்த பாடம் இப்படி பண்ணால் இன்னும் ஒரு 10 வருஷம் பண்ணாலும் எந்த காரியமும் நடக்காது அப்படின்னு சில விஷயங்களை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் இனிமேல் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எண்ணி 3 நாள் தான். 3 நாளில் அவர் சொல்கிறாரு, ஃபோன் பண்ணிவிட்டு தேம்பி 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 அழுகுறாரு. ஐயா முருகன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயா தான் அப்படின்னு தேம்பி தேம்பி தேம்பி. அங்கே கற்பனைக்கு வேலை இல்லை, அந்த பாடத்தில் கற்பனைக்கு வேலையே இல்லை, நேருக்கு நேராக சந்திக்கிற பாடம். இன்னைக்கு சிலை வழிபாடெல்லாம் இவ்வளோ உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த பாடத்தில் இந்த இடத்துல கண்ட காட்சிகள் மட்டும்தான் மகான்கள் கோயிலில் சிலையாக வச்சுருக்காங்க. அது ஒரு கற்பனை வடிவம் இல்லை. நீங்கள் கோயிலில் சிதம்பரம் நடராஜரை எங்கே பார்த்தீங்களோ அதே காட்சியை இந்த பாடத்தில் இந்த இடத்துல பார்க்க, அது கற்பனையே இல்லை. அப்படி ஒரு இடத்துல முருகப்பெருமானோட காட்சி வந்து முருகப்பெருமான் முகத்தில் இருந்து ஐயா வெளிப்படுறாரு. அவர் அதை பார்த்துட்டு அவரால் நிறுத்தவே முடியல, அழுதுனேங்கிறார், தேம்பி 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 தேம்பின்னு. இறைவனை பார்த்தா ஒருத்தனோட கோலம் என்ன ஆகுன்றது அதை கேட்டிங்கன்னா தெரியும். அதை உணரும் போது மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். இதை எல்லாருக்கும் வாயால் எடுத்து சொல்ல முடியாது சாமி. ஆனால் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறான், ஆனால் அதை தக்க வச்சுக்கிற தகுதி தான் நமக்கு இல்லை. அந்த தகுதி எப்போ நமக்கு வருதோ அன்னைக்கு குழந்தை பிறந்தா தானே அம்மாவே பால் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நான் அம்மாக்கெல்லாம் மாறலாம் இல்லை இருக்குதே. ஆனால் நான் பிறந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு பால் சுரந்தது. அந்த மாதிரி அப்போ தகுதி ஓடுது இல்லையா, அந்த மாதிரி நமக்கும் தகுதி வந்தால் மறைஞ்சிருக்கிற இறைவன் நமக்கு காட்சியாக வெளியே வரும் தம்பி. சரியா? அந்த தகுதியை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. சரியா? நமக்கும் நாளைக்கு வரும் அதெல்லாம். சொல்லு சாமி. நான் மோட்சம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைச்சா ஏன் மாயை படைச்சான்? ஏன் மாழையை படைச்சான்? உன்னை மோட்சம் அடையணுன்னு தான் மாயையே படைச்சான். மாயைன்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு அறிவே வராது. புரியுதா? இப்போ உன்னை கேள்வி எப்படி குழந்தையிலே வந்துச்சு? அந்த கேள்வி குழந்தையில வந்ததா? இல்லை. குழந்தையில நீ 1000 கேள்வி கேட்டிருந்தேன். அம்மா பசிக்குதுன்ன, அம்மா பால் கொடுன்ன, அம்மா காசு கொடுன்ன, இவ்வளோ கேள்வி கேட்டேன். இப்போ மட்டும் ஏன் மாற்றி கேட்டேன்? இப்போ இந்த அறிவு ஏன் அப்போ வரல, இப்போ ஏன் வந்தது?
ஏன் வந்தது? அனுபவம். அப்போ இந்த அனுபவம் வந்தால் தானே அங்கே வருது, கேள்வி வருது. இந்த அனுபவத்தை தான் மாயை நம்மளை பண்ணக்கூடாதெல்லாம் பண்ண வைக்குது, அந்த பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிவிட்டு அடி வாங்க வைக்குது. அந்த அடி வாங்கிறது மூலமா நமக்கு அறிவு வர வைக்குது. அந்த அறிவு தான் நமக்கு அனுபவமாக செயல்பட வைக்குது. அப்போ மாயை இறைவன் எதுக்கு படித்தான்? நமக்கு அறிவு வரணும். சரியா சாமி? நம்ம எல்லாரும் சொல்கிறோம் இருட்டில் இருக்கிறோம் சாமி அப்படின்னு. இருட்டில் உட்காந்து பேசக்கூடாது. இருட்டு எனக்கு பிடிக்கலப்பா. எது பிடிச்சிருக்குது? வெளிச்சம் தானே பிடிச்சிக்குது. அப்போ நான் இருட்டில் உட்காந்து கத்தின்னு இருக்கிறத விட வெளிச்சத்தை நோக்கி நான் போகிறேனே, வெளிச்சத்தை நோக்கி நான் போனால் என்னை விட்டு இருள் தானாகவே வெளியே போகும். அதானே சாமி விஷயம்? ஆனால் நான் அதை பண்ணாமல் இருட்டிலேயே உக்காந்துக்கின்னு கதவெல்லாம் மூடிக்கின்னு வீடு ஒரே இருட்டாகுது, வீடு ஒரே இருட்டாக இருக்குது. ஜன்னலை துற, கதவை துற, அண்ட சராசரத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குறோம், உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்காம போயிட போகிறான். அந்த நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னா இந்த மாயை என்னை விட்டு வெளியே நிற்கும். நமக்கு அறிவுன்றது தெளிவாக விடுங்க சாமி. அந்த நாள் வரணுன்றது தான் மாயையை அவன் படைத்தான். மாயையா உன்னைக்கிட்ட அவன் கூட படைக்கலை. 3 பொருள் உண்மையான பொருள். இறைவனும் உண்மையான பொருள், மாயையும் உண்மையான பொருள், நீயும் நானுமே உண்மையான பொருள் தான். அதனால தான் இதுக்கு அழிவே இல்லை. இது எத்தனை பிரிவு ஏற்றுதுன்னு தெரியல. இது ஏதோ நம்ம புதுசாக வந்து இந்த பூமியை மலங்க விழிக்கிறோம்லாம் கிடையாது. இது எப்போ வந்து எத்தனை பேர் ஏற்றாலும் இது இப்படி தான் முடிச்சுனுக்கு போகுது. ஏன்? அறிவு இல்லை. இதுக்கு அறிவு வந்தால் ரமணர் மாதிரியே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நமக்கு மேலேன்னு சின்ன வயசில் அப்படி தூக்கி போட்டு எல்லாத்தையும் போயினே இருக்கும். அந்த அறிவை கொடுக்குறான் சாமி இறைவன். அப்போ நீ எதை ஆசைப்பட்டியோ அது மேலே ஆசை அதிகமாக இருந்தால் அதை உன்கிட்ட பிடுங்குறான், அழ வைக்கிறான். அந்த அழுவது மூலிமா உனக்கு அறிவு கொடுக்குறான். இப்படி இந்த உலகத்தில் மாயை என்ற ஒரு பொருளை வச்சு இறைவன் ஆடாத ஆட்டம் இல்லை. இவ்வளோ ஆட்டமும் எதுக்காகனா நமக்கெல்லாம் அறிவு வரணுன்றதுக்காக தான் சாமி. சரியா? சாமி, ஒரு குருவால் ஞானத்தை தர முடியுமா? ஒரு குருவால் ஞானத்தை தர முடியுமா? ஐயாவை கேட்டேன்னா உன் மனந்தாண்டா குருவே, அவன் என்னைக்கு தெளிவாகிறானோ அப்போ தான் உனக்கு ஞானம் வரும். ஆனால் ஒரு குருவால் மட்டும்தான் உண்மையான ஞானத்தை கொடுக்கவே முடியும். வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. மற்றவங்கலாம் என்னது வயிற்று பழப்புக்கு தான். ஒரு டீச்சர் இருக்கிறாரு, அவர் நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுக்குறாரு, ஆனால் சம்பளத்தை வேணான்னு சொல்ல. சம்பளம் நாலுலேருந்து கிடையாதுப்பா உனக்கு, நீ வந்து அதே மாதிரி பசங்களுக்கு சேவை செய்யினா டீச்சர் வேலைக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? வரமாட்டார். அப்போ அது எதுக்காக செய்கிறாரு அந்த வேலையை? பணம் மாதம் பணம் வருது, அந்த பணத்துக்காக அவர் செய்கிறாரு. அதுக்காக அவர் குறைச்சி மதிப்பு இல்லை. பணத்தை கட் பண்ணால் செய்வாரா சாமி? 4லேருந்து ஒரு 6 மாதம் உங்களுக்கு சம்பளம் கிடையாது சாமி. நீங்கள் அதே மாதிரி பசங்களுக்கு நடத்துனா நடத்தவே மாட்டார். அப்போது குரு அப்படிங்கிறாரா? நீ காசு கொடுத்தா தானே உங்களை சொல்லுவேனுங்கிறாரா? இங்கே அப்போ என்ன ஐயா சொல்லிக்கிறாரா? சுயநலம் இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால் அவர் குரு மட்டும்தான். அந்த உண்மையான குருவால் மட்டும்தான் நமக்கெல்லாம் ஞானத்தையே கொடுக்க முடியும் சாமி. இப்போ வந்துருக்குது நமக்கு ஒரு அறிவு, அது கூட ஞானம் தான். ஞானன்றது பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஞானன்றதே ஏதோ எட்டாக்கணிலாம் ஒன்றும் இல்லை. இந்த துடிச்சுக்கினேங்கிற இந்த மனசு என்றைக்கு அதோட துடிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரே காலி டப்பா மாதிரி ஆகுதா, நான் ஒன்றுமே இல்லைன்னு எப்போ அதுக்கு புரியுதோ அதுதான் ஞானம். ஞானன்றது பாடலாம் வாங்கி உச்ச பாடம் வாங்கினதுக்கப்புறம் தான் வரும்னு அர்த்தம் இல்லை. ஐயா சொல்லுவார், டேய் அறிவே வராதுன்னு அடுத்தடுத்த பாடம், அறிவு இருக்கிறவன் ஒரே பாடம் போதுண்டான்னுவார். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு பாடத்திலே ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கும். நமக்கு அறிவு கம்மின்றதுனால 6 மாதம் சாமி கொடுக்குறியா இல்லையா, பாடம் கொடுக்குறியா இல்லையா நீங்கள் சண்டை போட்டுக்கிறோம். அது எதை சொல்லுது? எனக்கு அறிவு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குது. சாமி யாரும் தப்பாக நினச்சிக்காதுங்க, உள்ள விஷயங்கள் அது. அப்போது நமக்கு உண்மையிலே ஞானம்னு ஒன்று உணர்ந்துட்டா, சாமி உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, எனக்கு இந்த ஒரு பாடமே போதும் அப்படின்னு உக்காந்துருவாங்க. அது பத்தலை, அந்த தாகம் எனக்கு தீரலை. அதனால் என்ன பண்ணுறோம், திரும்பவும் சாமி இன்னும் எதனா இருக்குதா, இது பத்தலை, எல்லாம் சரிமான ஆகி வெளியே போய் நேக்குது, இன்னும் கொடுங்கன்னு வர்றதுக்கு காரணம் நமக்கு அந்த பக்குவம் வரலை. புரியுதா சாமி? அப்போ ஒரு உண்மை குருவால் தான் உண்மையான ஞானத்தை நம்ம ஊட்ட முடியும். வேறு யாராலையும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நல்லா சார்.